ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீராம் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து மன வரைபடங்கள். டாபிக் 21 இருந்து 25 வரைக்கும் உள்ள தலைப்புகளுக்கு தேவையான மன வரைபடங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மந்த வாயுக்கள், வேதி உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், சிவப்பு தரவு புத்தகம், அமிலங்கள், காரங்கள், உப்புகள், நீரிழிவு நோய். இந்த தலைப்புகளுக்கு தேவையான மன வரைபடங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மந்த வாயுக்கள் என்னென்ன இருக்குன்னா ஹீலியம், நியான், ஆர்கான், ரேடான், கிரிப்டான், செனான். இந்த வாயுக்களின் பயன்கள் பார்க்கலாம். ஹீலியம் காற்றில் மிதக்கும் பலூன், அதாவது ஹீலியம் வாயுவானது காற்றில் மிதக்கும் பலூன்களில் பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. நியான் விளம்பர பலகை. இந்த நியான் வாயுவை வந்து நம்ம நியான் வாயுவின் வழியே மின்சாரத்தை செலுத்தும் போது அது சிகப்பு நிற ஒளிர்தல் வந்து ஏற்படுமா. அதனால தான் இந்த நியான் வாயுவை விளம்பர பலகைகளில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது ஆர்கான், மின் நிலைகளில் ஆக்சிஜனேற்றம் தடுப்பு. சூடான மின் நிலைகளில் ஆக்சிஜனேற்றம் ஏற்படுவது வந்து இந்த ஆர்கான் வந்து தடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரேடான், புற்றுநோய் செல்கள் அழிப்பு. ஒரு சிறிய குப்பிகளில் வந்து இந்த ரேடான் வாயுவை அடைச்சி வச்சு நம்ம உடம்புல வச்சோம் அப்படின்னா, அதாவது புற்றுநோயாளிகளோட உடம்புல வச்சோம் அப்படின்னா இந்த ரேடான் வாயுவானது உள்ளே இருக்க புற்றுநோய் செல்களை வந்து அழிச்சிரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிரிப்டான், விமான நிலைய அணுகும் விளக்குகள். விமான நிலையங்களில் அணுகும் விளக்குகளாக இந்த கிரிப்டான் வாயு பயன்படுகிறது. அடுத்தது செனான், புகைப்பட நிபுணர்கள் பயன்படுத்தும் மின் பாய்ச்சல் விளக்குகளில் பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்கலாம் வேதி உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள். அடுத்தது உரங்கள் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இயற்கை உரம், ரெண்டாவது வந்து செயற்கை உரம். இயற்கை உரம் பார்த்தோம்னா அதையுமே 2 வகையாக பிரிக்கிறாங்க. மக்கிய உரம் மற்றும் மண்புழு தொழு உரம். ரெண்டாவது பசுந்தாள் உரம். ஒன்று வந்து மக்கிய உரம் மற்றும் மண்புழு தொழு உரம், ரெண்டாவது பசுந்தாள் உரம். அடுத்தது செயற்கை உரம்னு பார்த்தோம்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இந்த வேதிப்பொருட்கள் அடங்கியது தான் செயற்கை உரம்னு சொல்கிறாங்க. செயற்கை உரத்தின் குறைபாடுகள் என்னென்னு பார்க்கலாம். உழவர்களுக்கு அதிக செலவு, அதாவது செயற்கை உரம் யூஸ் பண்ணுறனால உழவர்களுக்கு வந்து அதிக செலவுகள் வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. நீரில் கரையும் தன்மை உடையது. செயற்கை உரம் வந்து அதிகமாக நீரில் கரையும் தன்மை உடையதுன்னு சொல்கிறாங்க. இயற்கை நீர் ஆதாரத்தை வந்து மாசுபடுத்துகின்றது. இந்த செயற்கை உரம் வந்து நீரில் குளங்களில் ஏரிகளில் போய் கலக்கிறனால இயற்கை நீர் வந்து மாசுபடுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நீர்வாழ் உயிரினம் இறக்கிறது. எதனால நீர்வாழ் உயிரினம் இறக்குது அப்படின்னா குளங்கள்லையும் ஏரிகள்லையும் இந்த செயற்கை உரங்கள் போய் மேலே படிஞ்சிடுறனால அங்கே கீழே இருக்க நீர்வாழ் உயிரினங்கள் வந்து சுவாசிக்க முடியாமல் இறந்து போயிடுது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் சொல்கிறாங்கன்னா யூட்ரோஃபிகேஷன் சொல்கிறாங்க. குளங்கள்லையும் ஏரிகள்லையும் இந்த செயற்கை உரங்கள் படிஞ்சு நீர்வாழ் உயிரினங்கள் இறக்குறனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர்னா யூட்ரோஃபிகேஷன் சொல்கிறாங்க. அடுத்தது உயிரி உரங்களை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ரைசோபியம், ரெண்டாவது வந்து அனபீனா, மூணாவது வந்து நாஸ்டாக். உயிரி உரங்கள் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ரைசோபியம், ரெண்டாவது வந்து அனபீனா, மூன்றாவது வந்து நாஸ்டாக்னு சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் பார்ப்போம். சிவப்பு தரவு புத்தகத்தில் வந்து வண்ணங்கள் யூஸ் பண்ணுறாங்க. அந்த வண்ணங்களை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து அழிந்து போன உயிரினம், ரெண்டாவது வந்து அழியும் தருவாயில் உள்ள உயிரினம் சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. அழிந்து போன உயிரினம் வந்து கருப்பு நிறம் யூஸ் பண்ணுறாங்க. கருப்பு நிறம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அழிந்து போன உயிரினங்களை குறிப்பிட்டு காட்டுறதுக்கு கருப்பு நிறம் யூஸ் பண்ணுறாங்க. அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்களை குறிப்பிட்டு காண்பிப்பதற்கு சிவப்பு நிறம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது சிவப்பு தரவு புத்தகத்தின் நன்மைகள் பார்க்கலாம். சிற்றினத்தின் எண்ணிக்கையை மதிப்பீடு. ஒரு குறிப்பிட்ட சிற்றினத்தின் எண்ணிக்கையை வந்து மதிப்பீடு செய்வதற்கு உதவுகிறது. ரெண்டாவது சிற்றினம் அழிந்து போகக்கூடிய அபாயம் மதிப்பீடு. எந்தெந்த சிற்றினங்கள்லாம் அழிந்து போகக்கூடிய அபாயத்தில் இருக்குது அப்படின்ற மதிப்பீடும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அழியும் தருவாயில் உள்ள சிற்றினம் பாதுகாப்பு. இது மூலமா அழியும் தருவாயில் உள்ள சிற்றினங்களை கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து பாதுகாப்பும் நம்ம கொடுக்கலாம். இது எல்லாமே சிவப்பு தரவு புத்தகத்தின் நன்மைகள். அடுத்தது அமிலங்கள், காரங்கள், உப்புகள். அமிலங்கள் வந்து புளிப்பு சுவை கொண்டவை. நீரில் கரைக்கும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை தரும். அடுத்தது லத்தீன் மொழிச்சொல் அசிட்டஸ், அதாவது ஆசிட் அப்படின்ற ஆங்கில சொல் வந்து அசிட்டஸ் என்ற லத்தீன் மொழிச்சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அசிட்டஸ் அப்படின்னா புளிப்பு
அதான் இதோட பொருள். அடுத்தது இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றுள்ளது. அனைத்து அமிலங்களுமே ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றுள்ளன. இது எல்லாமே அமிலங்கள். அடுத்தது காரங்களின் பயன்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு பார்த்தோம்னா சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது. சோப்பு தயாரிக்க பயன்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு. கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. அடுத்தது வயிற்று கோளாறுக்கு மருந்தாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. வயிற்று கோளாறுக்கு மருந்தாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. அடுத்தது துணி எண்ணெய் கரை நீக்குவதற்கு, துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறதுன்னு சொல்றாங்க. துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. இது எல்லாமே காரங்களின் பயன்கள். அடுத்தது நீரிழிவு நோய். நீரிழிவு நோயின்னு பார்த்தோம்னா அது 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய், ரெண்டாவது இன்சுலின் சாராத நீரிழிவு நோய். இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோயின்னு பார்த்தோம்னா இது குழந்தைகள் மற்றும் இளம் வயதினருக்கு தான் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் வயதானோர்களுக்கு தான் அதிகமாக காணப்படுது. இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் IDDMன்னு சொல்லுவாங்க. இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிடஸ். இது குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரிடையே அதிகமாக காணப்படுது. ரெண்டாவது இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் NIDDMன்னு சொல்லுவாங்க, நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிடஸ். இது வயதானோர்களிடம் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்தது தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு. இந்த நீரிழிவு நோயை எப்படியெல்லாம் தடுக்கலாம், அது நம்ம எப்படியெல்லாம் கட்டுப்பாடாக இருக்கலாம்னு பார்த்தோம்னா குறை இரத்த சர்க்கரைக்கான மருந்துகள் நம்ம எடுத்துக்கணும். குறை இரத்த சர்க்கரைக்கான மருந்துகள் நம்ம எடுத்துக்கிறணும். உணவு கட்டுப்பாட்டு முறை, உணவுல கட்டுப்பாடாக இருக்கணும். அப்புறம் இன்சுலின் ஊசிகள் செலுத்திக்கிறணும். உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளணும். குறை இரத்த சர்க்கரைக்கான மருந்துகள் எடுத்துக்கொள்ளணும். உணவுல கட்டுப்பாடாக இருக்கணும். இன்சுலின் ஊசிகள் எடுத்துக்கொள்ளணும். உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளணும். இது எல்லாமே நீரிழிவு நோயை தடுக்கலாம் மற்றும் கட்டுப்பாடாக இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சயின்ஸ் டாப்பிக்கில் பார்த்த 5 தலைப்புகளுக்கு தேவையான மன வரைபடங்கள் தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.